செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏய் தேக்ஸா எப்படிடா இருக்க? நான் டேக்ஸா இல்லடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா, குரு. ஓகே சாரி. ஆமா, ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிட்டா இல்லையா? என்னடா ஒண்ணும் வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிச்சா? ஆப் ஆகக்கூடாதா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தியில 7 வெயில் வருத்தப்பட்டானா? செருப்படிக்க தையலா? எப்படா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் அடிபடுச்சு. அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப் ஆகாத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படிதான். வாங்கடா போவோம். பவர் ஆப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே, வாடா போலாம். வாங்கடா. ஏண்டா நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோம்னா உட்கார்ந்தாலும் அஞ்சு ஓடி போயிடறாளுங்க. என்னாச்சு இவளுக்கு? ஆமாண்ணே. அண்ணே பஞ்சர் போனதா பாத்து தெரியற, டிஞ்சர் போட்டாலே போற நீ. லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி, என் கூட ஜாலியா அப்படி இப்படி. உன் வசதி எப்படி? ஏன் வசதி தானே. டேய், உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் கேட்டான்னு சொல்லுங்க. இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்போ. அண்ணா எனக்கு டேய், போன வாரம் எங்க வந்த நீ? ஒரு லாரி செருப்பு அப்படியே சந்தையில ஒண்டி கொடுத்து காசு ஆக்கிட்டான். விர்ரா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம். விடு. ஆய் சாந்தி, என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா ஊனா அறிவியத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அசிங்கமா இருக்குல்ல? என்ன அசிங்க? என்ன பெரிய அசிங்க? ஏண்டா ஒரு ஆணு ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அப்ப அசிங்கமா தெரியல? ஒரு கோக்கு வாங்கி 2 சாவை உள்ள போட்டு சொருன்னு உருவீங்க, அப்ப எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டு திங்கிறீங்க, அது அசிங்கமா தெரியல? காலையில பழகின மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற, அது அசிங்கமா தெரியலையா? பல வருஷமா பார்த்துட்டு வந்து வைக்கிறதுக்காக அவனை எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டா மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா. பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்? டேய், ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்கமத்தை கொண்டு எரிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவன் தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிப்பான், இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பனும் ஒரே புள்ள போய் தொலைன்னு நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வீடியும் காரையும் கொடுப்பான். அவன் வச்சிருக்க பேக்டரியில நம்ம எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருவான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க லட்சியம் என்ன? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒட்டிய லவ் பண்ணி அவகாரிலே ஒரு காரியா பட்டி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காது. நடக்காதா? இப்படி சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி நடக்கும்? உங்களால இமேஜ் போச்சு, ஒருத்தியில லவ் பண்ண மாட்டேங்கிறா. முதல்ல மண்டே மைண்ட் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டாப் ஆயிக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேக்குறாங்களா? செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. டேய், பெல் அடிச்சாடா. அவங்க கேட்டு வெளிய போய் ஓடியா. ஏண்டா மாப்ள, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா, லீவ் விட்டாங்க, ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுல்ல? ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும், பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட் பா. அண்ணே ஏ பெருசு, எந்த ஒரு வெளியூரா? ஆமா தம்பி, ஊரு பேரு பண்டூட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா, சுக்கா வறுவல் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா, கொஞ்சமே கிடையாது, அமோக விளைச்சல் இல்ல. ஆமா, இங்க இருக்கு வந்த என் பொண்ணு பாக்கத்தான். நீ படிக்குது இல்ல? ஆமா. இதெல்லாம் என்ன திம்பண்டா? என் பொண்ணுக்கு தான் சேவல்லாம் கொண்டு வந்திருக்க. அது என் பொண்ணு படிக்க தெம்பு வேண்டா, சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா என்ன இருக்கு பாருடா. முருகு அண்ணே, முருக்குண்ணே, ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? நீ வாங்க. ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா? என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே. பொண்ணுக்கு கொண்டு வரலாமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா, திங்கிறல அக்கறை வருமா? முட்டா பாயில புடிங்க, எல்லாத்தையும் புடிங்க. வேட்டிய போற பொண்ணு போற எல்லாத்தையும் இங்க வாங்க. எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரக்கூடாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு.
அனுப்புறப்ப 2 பொன்னியரிசி மூட்டை 2 பருப்பு மூட்டை. அது எதுக்கப்பா? உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. சரி. வந்தா காலை உடைச்சுப்போம். ஐயோ. ஆமா, பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு காசு கொடுங்க. சரி. குடிங்க, குடிங்க. ஒரு 50 ரூபா குடுறா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பழத்தை குடுறா வேண்டாம். இதை தின்னு லாரியை பிடிச்சி ஊர் போய் தரணும். தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. ஆமா, அவன் பொண்ணு பேர் என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? நாகம்மா யாரா? அந்த பொண்ணு அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. இவளா? இவளா அவன் பொண்ணு? என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல, சோப்பு ஐட்டு. நான் தான் கொஞ்சம் மட்டு சொல்லப்படாத. அவனோட அப்பா எவன்டான்னு? வாடா கண்ணு வா. வாடாமா, உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா வாடா ரசா வா. என்ன பெத்த அப்பா வா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்க விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்பண்டத்தை எல்லாம் புடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்தாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் புடிக்கிட்டாங்கம்மா. கேட்டா எல்லாம் இவங்க கட்டு தான் அனுப்பணும், இங்க வந்தா கால் ஒடிச்சிடும் சொல்றாங்கம்மா. எங்க அப்பா கிட்ட ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அழிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடை அதிர்ஷ்டம்லாம் எறும்பு மொச்சிருமேன்னு அவர் வேட்டியில பொட்டணம் போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா? ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி கேட்டது போய் வேற பேசிருக்காடா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். யோ, பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே கேட்டா? பொன்னி அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? நாகு யாருமா அவங்க? பொறம்போக்கு. உரம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு இந்த நாகு கிட்டயாடா உங்க வேலையை காட்டுறீங்க? அப்படிதான். யா. யா. அடிமா. அப்பாவோட வெச்சு வச்சிருக்கீங்க. வேணும் உங்க பேண்ட். வேடியோ பாரு, ஆளுக்கு வந்துட்டானுங்க. வச்சிருக்கேன். போடுங்கம்மா. வேடியோ போடுறீங்க. ஏய், வாங்கி உதைக்கணும். நீ போதுமா? செத்துக்கிட்டு போய் பாருங்கம்மா. கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பணம். அதே கால் அதே கால். ஓடாத நில்லு நில்லு. ஓடாத. டேய், எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். அமுக்கா. நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். ஏய் வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. சார், ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கழட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார், ஓடிட்டான் சார். கேட்சேன் புடி. நில்றா. சார், ஏன் இப்படி தலைவரிக்க ஓடுறாங்க? டேய், நீ கடை போற சார். நான் இங்க தான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. இருங்க சார், ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள், கம் ஆன், ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நானு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் இல்ல சார். வந்து உள்ள போய் சார். புண்ணிய போடா. அடிக்காதீங்க சார். ஒடிஞ்ச சார் சார். ஐயோ வண்டி ஏறி. யோ ஏய்யா வண்டி என்ன வரீங்க? என்னடா மூஞ்சி விட்டு. சார் சார். யாரை கூப்பிட்ட? உங்களை தான் சார். டேய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. டேய், அது இல்லண்ணே.
உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். டேய், சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அண்ணே, அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? என்ன தனி ஆடுது? அட ஏன்டா உயிரை வாங்குற? ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னோட இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொடி மட்டும் ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா, நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா. வயசுல மூத்தவன். நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா, எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து அணைக்கிற லேசா, பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா, ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேனா? ஐயோ, ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர்? அப்ப வெளிய என்னமோ சொன்னியே? அதுதான், எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்திரடா, ஒழுங்கா நில்லுடா. கேப்படுறா, கேப்படுத்துக்கூடா. அந்த வேஸ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே. அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறதா? சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச. அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜயா? விஜயனாவே வெட்டினா?
அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அதற்கிட்ட நீ எங்க தங்கி இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன். ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துபாய் தூக்கிட்டேன். அண்ணா எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போறாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் ரகுவா உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதும். நடிப்பதா என்னோட வாழ்க்கை, நடிப்பதா என்னோட குறிப்பு, நடிப்பதா என்னோட லட்சியம், நடிப்பதா என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்ன மீட் பண்றீங்க. இந்த ஒண்ணு கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவுல இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரன், இதுக்கு முன்னாடி 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், என்னப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசையும் ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே. அப்படி ஒண்ணு சேராது. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றானே அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கான். அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவனுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ அந்த சுருட்டா? அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி விமலா. தண்ணி பாரு. ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? சாரி யாரு பாருங்க பேசாம போறியா? சார் எங்க பெரியமாமன் சினிமா நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா? பாப்பா ஐயோ குழந்தை. அடரே ஆஞ்சநேயரே, ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தையா. அப்பா ஆஞ்சநேயா, என் கடைக்கு முதல் தடவை வந்திருக்கேன். என் கடையை நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. ஐயோ குரங்கு மாமி, மங்கி. மங்கி இல்லடி, ஆஞ்சநேயர். நீ யாரோட குரங்கு? நம்முடைய குரங்கு. நடிக்கிற குரங்கு மாதிரியே இருக்குது. நான் இல்ல அது இல்ல. அப்படியா? உட்காரு. நேத்து தான் ஒரு ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. 2க்கு சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்திருக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவரி கடையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஏ குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்கு நாளுங்க. ஏமா இது என்ன குடிக்கிறது? நீயா ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா அட நான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன்? குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் கேட்டமா? அம்மா கிட்ட தண்ணி கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம்? ஓ அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் புருஷன் குடிப்பாரு, அவர் தெய்வம். எங்க அப்பா வெளியில அழிஞ்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தண்ணி கேட்டாங்களா, எங்க அம்மா தண்ணி கொண்டு லேட் ஆயிடுச்சா, எங்க அப்பா காய்ச்சிட்டு போயிட்டாரு. எங்க
இருக்குது என்னது? ஆப்பிள் ஜூஸா? சரி அது இருக்கட்டும். உங்க அப்பா அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாருல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ, ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, என் எதுக்கு நின்னு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு. இவரு பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிம்மா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார்? என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா, நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு, அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த பரப்ப ஆமா ராசத்தி, நீ உட்கார். விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, ஸ்ரீதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றினாலும் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுவிட்ச் இருக்கு பாரு, அதுல கைப்பற்றினாலும் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான், இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெஃப்ட் கால பின்னால தோல் தூக்கி போடு. டேய், போஸ்பா. எந்த கால? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய், எப்படிடா போடுறது? எப்படியே தலகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார், முகத்தை ரெடி ரெடி சார், ரெடி ரெடி. ரெடி. என்ன சார், கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்க. முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா, ரெடி. என்னப்பா அது, மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுற என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞரை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாம விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நீ என்னமா கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. சார் குட் மார்னிங் சார். சார் நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார், உங்களுக்கு கால்ஷீட் மந்த் எண்ட்ல வேணுமா, மந்த் பிகினிங்ல வேணுமா? இல்ல, ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார் அது இருக்கட்டும் சார், இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார், நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா கரெக்ட், நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் எல்லாம் ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம்? இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில வளர்ற மாதிரி உலகிட்டு இருக்கான், முழுக்க வளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன். என்ன கிளாமர்னு பாருங்க. சார் சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா? ஓ, அதை கேக்குறீங்களா? பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்களா? எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே சார் ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க. அம்மா, ஐயா, அப்பா, 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 தெரியாம பண்ண சார். ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டுற? ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா குரங்கு படம் கொண்டு வராம இருப்பா. சரி, அது போட்டோம்.
நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி எடுத்து பணம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண ஏண்டா நாயே, இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொள்ளுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல இதுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தாடி. நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்காந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிக்க வேண்டியதானே. ஓ, அதே குடும்பத்தோட தான் அலையிறியா நீ? சரி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணன் ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இரவில் சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? முக்கிய சொல்லிட்டு இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து புத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவு தேவைடா? எனக்கும் கல்யாணம் ஆகல, உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வையே. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் வரும். இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? ஐயோ, நீங்கெல்லாம் யாருக்குடா? இன்னும் ஆள கடமை. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்க அக்கிரமம் வந்துகிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்ச உடனே படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சா? சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, மம்மி, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. என்னம்மா? மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு இழுத்துட்டாங்க மம்மி. இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாயா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓண்டாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலை இல்ல, வடி வேலை. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தம். முத்தமா? இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம ஒட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ, அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா?
கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க. புதுசு புதுசா செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ, மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிறதுக்கு செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, இப்படி குறுக்க வந்துட்டானே. எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கிச்சுக்குள்ள போவாங்க. எனக்கு 2ல 1 தெரிஞ்சு ஆகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். உன்னை நம்பி 80 கம்பெனி காதல கொடுத்துருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குழந்தை வச்சுக்கிட்டு கரணம் போறாராமையா, கடவுள் ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கதையாச்சு போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் உத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா? அவங்க புழைக்க வந்துடுறது தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் எல்லாம் விட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். நம்ம மோசமாயிட்டோம்மா. என்னடா சொல்ற? பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணு அந்த குரங்கு பைய பார்க்கல வச்சு பிச்சை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே. புரியும்படியா சொல்ல. வாங்க தம்பி, உட்காருங்க. என்னங்க தம்பி, இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு பார்க்கு பூவுன்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனா? அதாவது என் நேரம் கவரிங் நகையை பத்த வச்சுட்டு இருக்கான்ல. ஆமா, அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்த வச்சுட்டான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, பத்திக்கிச்சு. நான் அன்னைக்கு சொல்லல, உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் வேலை. என்ன? ஆமா, முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை. சொத்துங்க. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தப்பா தான் சொல்லும். அதுக்கு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு செய்யுங்களேன். இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? நான் வேணாம் சொல்லலையே, நான் வேணாம் சொல்லலையே. அத்தை முழு நேரமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கிறேன். சங்கமா போச்சு. வேலு வேலு கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார்? போன மாசம் ஒரு ஆல்பம் கொடுத்தல, அந்த பையனை டைரக்டர் ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காருப்பா. அப்படியா சார்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கேன். நான் எங்க போய் சொல்லுவேன்? யாருக்கு போய் சொல்லுவேன்? அவனெல்லாம் தர்றது நண்பா. நான் கும்பிட்ட பாதாள காளி, பத்திர காளி, பாண்டிமுனி எல்லா தெய்வமும் கை குத்துருச்சு. உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சு போச்சு. டைரக்டர் உடனே உன்னை கூட்டி வச்சுனாரு. மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் அளவு எல்லாம் எடுக்கணுமா. பொள்ளாச்சியில 1 மாசம் ஷூட்டிங். வண்டியை திருப்பு, அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆண்டவா. என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனம்பாடுக்கு போய்கிட்டு இருக்கியா? நம்ம அனாதியாரம் போட்டிருக்க. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தருவில் அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஒன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்ன இல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த. இறக்க முடியல உனக்கு. உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாடா. சும்மாரா? சும்மாரு. சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொல்ற கிட்டவனடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா. இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவன் கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பா, நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, உன் சௌகாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடா திரியுறேன். புலம்ப விட்டுக்கிறடா புலம்ப. தேஜா, இனிமேல் நீ எங்களை ஏமாத்த முடியாது. அந்த கவிதை நீதான் எழுதிருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் உன் கவிதையை தான் படிக்கிறான், உன்னைத்தான் லவ் பண்றான். நண்பா, இப்ப நீ நேர போற, அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ற. 2 அடி விழுந்தாலும் பரவாயில்ல, புறப்படு. அவ என்னதான் லவ் பண்றான்னு எப்படிடா கன்ஃபார்ம் பண்றது? ஏய், என்னைக்குமே பொண்ணுங்க ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்கடா. ஆம்பளைங்க நம்ம தான் அவளுங்களை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும்.
இப்ப போற கன்ஃபார்ம் பண்ற. அங்க பாரு, அவ கையில ஓம் புக்கு தான் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கா. போ. வாழைப்பிள்ளைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவே வாழை, ஒன்னு ரஸ்தாலி. மாங்கனிக்கும் தேன்கதலி, பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போன கனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மல்லட காரிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணுருமோ என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்கண்டு மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்கான். ஏடா, அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, இங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யாரியா நீ? என்ன? டேய், நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய், நீ வாசு தானே? ஆமா டேய், நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா, நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டிவிஷன் வரேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. ஏ பொட்டாட்டிய கடப்படா, ஏ பொட்டாட்டிய கடா, ஏ பொட்டாட்டிய கடா, ஏ பொட்டாட்டிய இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாடி தானே நீங்க? அம்மா வணக்கம்மா. என்ன வாத்தியா, எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால தான் உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? டேய், அவங்க கையால தான் நமக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணாம். அப்பா அண்ணே, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீஸ கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி. அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக தான் நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே, கையை கழுவி சாப்பிடுண்ணே. டேய், பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே, கை கழுவ ஒரு செகண்ட் தான் ஆகும். அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுண்ணே. சே, இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. டேய் தம்பி, எங்கடா இங்க இந்த கேரியை காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி, கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறவங்க போச்சே. என்னண்ணே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு சொன்ன மாதிரி ஆச்சரியமா கை இருக்கு. கழுவாமே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே? வர கோபத்துக்கு நீ சொன்னதை கேட்டுக்கலானே. ஒண்ணு அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய், அங்க பாரு, நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிடுறாங்கடா. யாரா அவங்க? யாரா நீங்க? சாப்பாடு கொடுங்களா? ஏய், சாப்பாடு கொடுங்களா? கடிச்சிடுவோம் போல இருக்கு. ஏய், சாப்பாடு கொடுங்கடா. ஏய், ஏய், சாப்பாடு சாப்பாடு. தம்பி, உன் ஜனத்துல நீ கொரோனா பிறந்து பாய் பொழுது ராண்டிடுவாங்க போல இருக்கு. குரங்கு போயில பாக்குறேன். ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா? என்ன பாத்து நம்ம பரம்பரையில என்னைக்கு கை கழுவி சாப்பிட்டுருக்கோம்? உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போக சரியா? ராகு காலத்தை பிறந்தவன போமாடா. போலாம்பா. வாங்க வாங்க, மெல்ல மெல்ல. நீங்க ஒருத்தர் பேச்சு வாங்க. அண்ணா, என்னைய போடா போடா. போடா, ஒண்ணு லேடித்தா போ. தெரியுமா ரேஸ்டிங்? இப்படி விடாத, இப்படி அமுக்கு அமுக்கு அமுக்கு. அடி அடி. விடாத விடாத விடாத. சில்லு சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் மாடி. சூப்பர் செல்ல பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். ஏடா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, கண்ணா தெரியல உனக்கு? இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா, படிச்சோமா, வேலைக்கு போனோமா, 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலாட்டை பண்ணிட்டு இருக்கீங்க?
ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல போடி. டேய் இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு ரெண்டு பிள்ளைய பத்தி கையில கொடுத்துட வேண்டியதா? அப்பதான் சரியாகும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன. நான் தான் சொன்னேன். அண்ணே அங்க நிறைய பிகருக்கு வருது. வருதா 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 வருதா. ஓடியா ஓடியா. அண்ணே இது எதுக்குண்ணே சிரிச்சு அழகா இருக்கு? இதா ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கா? எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முடியும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. புள்ள இருக்காமடா. 2 புள்ளி மேல சாப்பிடுறானால. யாருக்கிட்ட தெரியும் இமிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு? அட விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா வா வா. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? டேய் வேதனோட இருக்கடா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறேன். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டாங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டுட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. டேய் அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் எல்லாம் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம்? கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு சொல்லு சொல்லு. டேய் சூப்பர் பேட்ரா. டேய் வாசு Thank you, thank நீ you. எங்கேயோ போய்டா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அப்ப வாங்கடா ஏதா இருந்தாலும் நாமாத்தே வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ் ஓங்குக. 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 இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம், ஓங்குக. மாணவர் ஒற்றுமை. ஓங்குக. டேய் வரேன் வரேன் அப்படியே போய் நிப்பாட்டுடா. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலனா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். போடுங்க போடுங்க. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. இந்த படம் போதுமா? ஏய் இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஆமா தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. நான் ப்ரொஃபசர் வந்துட்டார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார். அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன பிறக்காம போன இவன் என்ன பெரிய ஜனாதிபதி சார்? இவன் இந்த தட சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. வாடா. சார் நானா எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பூரா சார் நானா சார் ஏன் சார் ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன். இல்ல கை நீட்டப்படாதுல்ல. ஏய் படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவன் நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல புள்ள. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போகுமே தவிர உட்கார்ந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்ல தான் உட்கார்ந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. ஏறு. ஊருக்கு உழைப்பவன்
தான் இருக்கியா? என்னடா புல் வெட்டிட்டு இருக்கியா? அண்ணே, நான் இங்க இருக்கிற புல்லதான் வெட்டிட்டு இருக்கேன். நீங்க நல்ல நல்ல சமையலா சமைச்சு முதல்ல நீங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே போடுறீங்க. பேசாம நான் சமையல்காரனா ஆயிருக்கலாம். அதை விடா. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம்? எது கேக்குறீங்க? தப்பா நினைக்காத. எனக்கு தான் கல்யாணம் ஆல இப்படியே போயிடுச்சு. உனக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் இருக்கிற 4-5 முடியோட உங்க தலையும் கட் பண்ணிட்டு ஜாக்கிரதை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் புத்தி செருப்பால் அடிக்கணும். ஐய, இவன் வயசானதுக்கு அப்புறம் திருந்துவான்னு பார்த்தா திருந்த மாட்டான் போலது. இவன் செத்து அடக்கமானதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கணும். இவன் எப்ப சாவான்னு தெரியலையே. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய், என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா இந்த கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய், என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு நான் மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயல? ஆமா, பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ, என்ன ஐயோ? என்னடா ஆமா, வந்து ஒரு பொண்ணு கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, பாவடி வேற கூப்பிடுற நீ? உன்ன ஐயோ, என்ன மாதிரி? வாமா அந்த பக்கம். விடுமா, விடுமா. வாமா, விடு என்ன. ஏமா, என்னமா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வரவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவலி அடிச்சுவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கிறமா? ஆஹா, ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? பாஸ் பாஸ், என்ன? ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தால மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது. திடீர்னு பாவாடை தூக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்க வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமிகளா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோப்பா. மூடிய மூடாத, வேறக்கும் இல்ல.
இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோல நாயா அலையுறே. நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயாரி? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீயே அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இது தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மகன் இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே, உயிரோட தான் இருக்கான். ஓஹோ, உயிரோட இருக்காம செத்து போன நீ பேசுறமா? அதுக்கு நான் தான் கிடைச்சலாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரயில் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அத பார்த்துதான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கிட்டு சுவிட்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த 2 பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பு மந்தாரமா 2 குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது, முடியாது, முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சி மறந்த குடிச்சவன், லாரில் அடிபட்டவன், ரயில் அடிபட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினம் என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, உன் மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கிய. நான் பேசினாப்ல நம்புவானாவே? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி? எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன், வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் செத்த வச்சு அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்தா இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருந்தா ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான், பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல இருக்கிற முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கயா. ஐயோ, நான் அப்பயே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவான் தான் செய்வான். பேசு. ஐயோ, எஸ் சுஷ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆவியில விட பாவிக பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடு இல்லைங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளியே போ. வெளியே போல அவர்தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா?
இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிகிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சே. ஆமா இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு தொலைய வேண்டியதானே? கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல போச்சா எல்லாம் போச்சா? நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணல் போட்டி அப்ப சந்தோஷம் தானே? ஆமா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீங்க? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5 10 கேட்டு வாக்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே. கவலைப்படாத. மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கூட இல்ல வேணாம். சரி அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. அண்ணன் கிட்ட தான். யோ நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணாமல ஆஹா நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடா நம்மள செவனேன்னு ஒரு நனல்ல உட்கார்ந்து பொழப்பு நடத்திக்கிட்டு என்ன எப்படி ஊர் ஊரா புலம்ப விட்டேன்? நியாயமா அது? என் மகன் மட்டும் கிடைக்கட்டும் எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு. ஓயாமல கிளியுது. சும்மா இருப்பா. என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டா ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றா நீ. கோயிந்தா இங்க மாதிரி எவனோ ஒருத்தர் எனக்கு கோயிந்தா சொல்ற மாதிரியே இருக்கு. நடந்து மொட்டை போறதா வேண்டிக்கிட்ட கோயிந்தா. ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோயிந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணா போ. ஆனா மொட்டை கிட்ட ஏதோ பேசினா பட்டை கிளப்பிடும் போடா. ஏப்பா அண்ணாமலை மொட்டை இல்லைன்னு எவனோ பட்டையை கழட்டுறாப்பா. அப்படி சொல்ற ஒரே அளவு மகனாத்தான் இருப்பான். போய் பாரு போ போ. போடன மொட்டை அவளேப்பா. அப்பா நீ சொன்னது சரிதான். என்னப்பா? என் பையன் தான். உன் பையனா? அப்புறம் நிக்கிற? போய் சட்டு புட்டு கட்டி பிடிச்சு பாசமலையை பழி போ. அண்ணாமலை போயிட்டாப்பா. அண்ணாமலை நான் போலாமா? அட போலாமான்னு கேக்குறல்ல. யார பத்திரா போலாமான்னு கேட்ட ராஸ்கல். என்ன இவள கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போங்கடா சதியா பிடிச்சு வைக்கலாம். நைனா எத்தனை வருஷம் ஆச்சு நான் பார்த்து. மைண்ட் அது மட்டும் தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். பெருமாளே. மாமி வீட்டுக்கு தானே? ஆமா வாங்க நான் டிராப் பண்றேன். ஓ தேங்க்ஸ். அப்பாடி. ஏப்பா என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி. ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும். கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா மெல்லமா. சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சலோ 8.75. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியும் அவட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆக. என்னை சேர்க்காத. ஐயோ கூட்ட கூடிட்டாங்களே. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வசனமா தெரியலையே. எப்பா ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ் தானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பார்க்கலாம். ஐயோ கொல்றாடையா. ஐயா
அடிக்கிறேன் ஐயோ ஐயோ அடிக்காத நான் போயிடுறேன் ஐயோ ஐயோ ஏப்பா அண்ணாமலை இப்ப என்ன பண்ணாமல ஏப்பா என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட மூதேவி. காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ நான் மூதேவியா? சரிதா, என்ன ஓன் கூட தெரியறல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை பொம்பளை குரல் கேக்குறப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் ஆவடப்பேன் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? ஏய் அது ஒரு லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் உங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குதக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருட்டா? அண்ணாமலை வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேரை வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க இறங்கடா. இரு இரு இரு. வெளிய வாடா. நான் சொல்றத கேளியா? யோ ஏண்டா, நாங்களே எங்க முதலாளிய கோணவாயின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படிடா இவ்வளவு கரெக்ட்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படியா துப்புற? யோ நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை என்னையா இதெல்லாம்? பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பெரிய மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற, இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யார் நீ சட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுகுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணாமலை ஃபைட்ட முடிச்சிட்டு பைய வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட? ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரா என்ன? கைய நேரா நீட்டு, அப்படியே ரைட்ல திருப்பு. நேரா நடா. அப்படியே கையை நீட்டு போனோமா கல்ல கொண்டு அடிப்பாங்க கிறுக்கு எடுத்துக்கிட்டு. அடிச்சிட்டு போற நடா. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா நீ? நீ கிளம்பலையா? ஆமா இப்பதானே அங்க இருந்து, அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நாம தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு மிளகு பச்சை மிளகா வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தியா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிடல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா, அதே நீ சொல்றியே. போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன், ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறோம். என்ன? ஐயோ ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுறீங்க? 37 பி கீழ்பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலைகிறாங்களே நீ மென்டல் ஹாஸ்பிடல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதேவி தானே தாங்க இருக்குது. ஓ தேங்க் யூ. பாப்பா பசுபதி பா, உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன். மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது. அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல. பாருங்க, எங்க அப்பாவை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரு? அண்ணாமலை இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா பசுபதி? உங்க அப்பா உன் பக்கத்துல தான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம். பசுபதி நான் சொல்ற நம்புப்பா, உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறதுன்னு பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன்.
அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோவம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ அதுல விஷயமா போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை, என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான்? நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்புவா? நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா நின்றாப்பா நின்றாப்பா. இங்க பாரு பசுபதி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன். எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பன் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன். உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சு. நீ என்னன்னா உங்க ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற. ஏங்கிறேன். அவர் வந்திருக்காரா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை, அண்ணாமலை, ஐயோ உன்னை திரும்பி பார்த்தேன் என் கழுத்து ஒடிஞ்சு போயிரும் போல் இருக்கே. இங்கதான் இருக்கேன். நல்ல வளப்பா, எங்க என்னை மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்தேன். எப்பா உங்க அப்பா எங்கதான் பாருக்கான்? அப்ப அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் ஏன் அவரை வெறுக்கிறேங்கிறத. ஐயா உங்க ரெண்டு பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. சிவனேன்னு மீடியமா தெரிஞ்சு என்னை கொண்டாந்து சுடுகாட்டுல உட்கார வச்சு என் பொட்டியை கிழிக்கிறீங்க. அண்ணாமலா நீயே சொல்லப்பா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என் பையனுக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே பத்தம் தெரியும். நீயே கேளு. கிழிஞ்சிச்சு. நான் போய் தச்சிட்டு வா, பக்கத்துல தைய கடை இருக்கும். ஆனா சும்மா இருப்பா. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற, அவன் உன்னை கிளங்குறான். விளாடுறீங்களா சுடுகாட்டுல வந்து? இங்க இருக்கேன். அண்ணாமலா கேக்குதா? கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டு என்ன பண்ண? செத்ததுக்கு பின்னால திருந்தனுமே ஒரு மனுஷன். நீ எல்லாம் பேசுற. பசுபதி, இவ்வளவு சொன்னியே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டியே. என்ன? உங்க அப்பா அண்ணாமலை எப்படி செத்தான்? இது வரைக்கும் எல்லாம் எங்கிட்ட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ஆளுங்க இங்க பக்கத்துல தானே இருக்காரு, அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இதுவும் நியாயம் தான். அண்ணாமலை, 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 என்ன புகை வந்து? இல்லங்க போயிடுறேங்க, போயிடுறேன். எல்லா பையும் கிளம்பிருச்சா? சிரிக்குதுங்க. ஐயோ உச்சி வெயில வச்சுட்டு போயிட்டாங்களே.